அனைவருக்கும் கோவிந்தராஜ் சுப்பிரமணியன் வணக்கங்கள். மக்கள் பெரும்பாலும் உணர்வுபூர்வமான விஷயங்களில்தான் ஏமாறுகிறார்கள். ஏனென்றால் உணர்வுபூர்வமான விஷயங்களை கண்களுக்கு முன்னால் ஆதாரமாக காட்சிப்படுத்த முடியாது. இன்றைக்கு நாம் பார்க்க போகும் தலைப்பு, ஞானி என்பவர் யார்? ஞானம் பெற்று தெளிந்தவர் என்பவர் யார்? அவருக்கு இருக்கக்கூடிய இலக்கணம் என்ன? எப்படிப்பட்டவரை ஞானி என்று நாம் அங்கீகரிக்கலாம் என்று நமது முன்னோர்கள் ஒரு வரைமுறை இலக்கணம் வைத்துள்ளார்கள். இன்று மனிதர்கள் பெரும்பான்மையானோர் உணர்வுபூர்வமான விஷயங்களில்தான் ஏமாறுகிறார்கள். அறிவுபூர்வமான விஷயங்களுக்கு ஆதாரங்கள் கண்முன்னே நிரூபிக்கப்படுகிறது. உணர்வுபூர்வமான விஷயங்களுக்கு அவரவராக அவர்களுக்கு தற்போதிருக்கும் அறிவை கொண்டு செயல்பட்டு அதனால் ஏற்படும் விளைவுகளில் அனுபவம் பெற்று அதில் ஏற்படும் பக்குவத்தின் அளவுக்கு ஏற்பதான் உணர்வுபூர்வமான விஷயங்களை உணர்ந்து கொண்டு தெளிவடைய முடியும். உணர்வுபூர்வமான விஷயங்களை உணர்ந்து கொண்டு தெளிவடைய முடியும். அதற்கு புறத்தில் ஆதாரத்தை காண்பிக்க முடியாது. இதற்கு உதாரணம் சொல்ல வேண்டுமானால், மனிதனின் அறிவுக்கு உட்பட்டு செயல்படக்கூடிய விஷயங்களை தோராயமாக அவை இப்படிதான் செயல்பட்டு இதற்கான விளைவுகளை ஏற்படுத்துகிறது என்பதை ஆய்வு அறிக்கையின் மூலம் கண்முன்னே நிரூபிக்க முடியும். அதை எல்லோரும் ஒரே மாதிரி புரிந்து கொள்வார்களா என்றால் இல்லை. அவரவருக்கு எந்த அளவிற்கு அதை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு இருக்கிறதோ அந்த அளவுக்குத்தான் புரிந்து கொள்ள முடியும். அறிவுக்கு உட்பட்ட விஷயங்களை ஆதாரத்துடன் நிரூபிப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் உணர்வுபூர்வமான விஷயங்களை அவ்வாறு கண்முன்னே காட்ட முடியாது. அன்பின் அளவை யாராவது ஒருவர் முழுதாக விளக்கிச் சொல்ல முடியுமா? ஒரு செயலால் எனக்கு உண்டான மகிழ்ச்சியின் ஆனந்தத்தை யாரிடமாவது இன்ன அளவில் எனக்கு மகிழ்ச்சியும் ஆனந்தமும் ஏற்பட்டது என்று விளக்கி சொல்ல முடியுமா என்றால் முடியாது. யார் அதுபோன்ற மகிழ்ச்சியில் ஆனந்தத்தில் ஏற்கனவே இருந்தாரோ அவரால் மட்டுமே அப்படி மகிழ்ச்சியிலும் ஆனந்தத்திலும் இருக்கக்கூடிய ஒருவரை புரிந்து கொள்ள முடியும். ஆனால் வார்த்தைகளாலோ ஆய்வுகளாலோ இந்த விஷயத்தை முழுமையாக விளக்கி கூற முடியாது. இதுபோலவே இன்றைக்கு ஆத்திகம் நாத்திகம் என்ற இரு பிரிவுகள் உண்டு. கடவுளை ஏற்றுக்கொள்பவர்களை ஆத்திகவாதிகள் என்றும், கடவுள் இல்லை என்று மறுப்பவரை நாத்திகவாதிகள் என்றும் கூறுகிறார்கள். இந்து மதத்தில் நாத்திகம் பேசுபவர்கள் அதிகம். மற்ற மதங்களில் அவர்களுக்குண்டான கடவுள்களை மறுப்பவர்கள் அந்த மதத்துக்கு உரியவர்களாகவே கருத மாட்டார்கள். எல்லா மதங்களிலுமே ஞானம் பெற்றவர்கள் என்று பல பேரை குறிப்பிடுகிறார்கள். ஞானம் என்றால் என்ன? அப்படி ஞானம் என்கிற விஷயம் உணர்வு சம்பந்தப்பட்டது. ஞானம் பெற்று அதன்படி செயல்பட்டு பக்குவம் அடைய அடைய அதில் ஒரு தெளிவு பிறக்கும். அப்பொழுது உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் அப்பாற்பட்டு சென்று விடுவார்கள். ஒரு மனிதன் தான் பெற்றிருக்கும் அறிவை கொண்டு ஒவ்வொரு விஷயங்களிலும் செயல்படும்போது தனக்குண்டான அறிவை வைத்து செயல்பட்டு அதில் கிடைக்கும் அனுபவங்களை கொண்டு தனது அறிவையும் தனது செயலிலுள்ள தவறுகளையும் திருத்தி கொண்டு செயல்களை மேம்பட்டு செய்து கொண்டு போகும்போது அனுபவங்கள் மாறிக்கொண்டே போகும். ஒரு கட்டத்தில் தெளிந்த அனுபவம் ஏற்படும். அந்த அனுபவத்தின்படி செயல்படும்போது பக்குவம் ஏற்படும். அந்த பக்குவத்தினால் முழுமையான ஞானம் ஏற்படும். ஞானம் என்றால் முழுமையான அறிவு. முழுமையான அறிவுடன் ஒருவர் செயல்படும்போது அந்த அறிவை எந்த இடத்தில், எந்த சூழ்நிலையில், எந்த காலத்துக்கு எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற நிலைக்கு வருவார்கள். பின்பு அதிலிருந்தும் பக்குவம் பெற்று ஒரு தெளிவு நிலைக்கு வருவார்கள்.
அந்த நிலைக்கு வரும்போதுதான் அவர்கள் இறைவனுடன் ஒன்றாக கலப்பதற்குண்டான பக்குவம் ஏற்படும். அந்த நிலை வரும்போதுதான் இந்த உலகத்தில் எது நிலையானது, எது நிலையில்லாதது, நாம் எவற்றால் துன்பப்படுகிறோம், எவற்றை விலக்கினால் துன்பம் நம்மை சேராது என்ற தெளிவான பக்குவத்திற்கு வந்த பின்பு அவர்களுக்கு இன்பம், துன்பம், விருப்பு, வெறுப்பு, கோபம், தாபம் என்ற உடல் சார்ந்த, உள்ளம் சார்ந்த உணர்ச்சிகளில் பக்குவப்பட்டு சமநிலையில் இருப்பார்கள். அவர்களையே ஞானத்தில் தெளிந்தவர்கள் என்று நம் முன்னோர்கள் கூறுகிறார்கள். அதற்கு நமது தமிழ் சித்தரான பட்டினத்தார் ஞானி என்பவர், அதாவது ஞானத்தில் தெளிந்தவர் என்பவர் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு இலக்கணத்தை எழுதியிருக்கிறார். அதாவது ஞானி என்பவருக்கு உண்டான இலக்கணம் என்ன, அவரது குணங்கள் என்ன, அவர் எப்படி நடந்து கொள்வார் என்பதை பற்றி விளக்கமாக ஒரு பாடலை எழுதியிருக்கிறார். அந்த பாடலை பற்றி பார்ப்போம். பாடல்: பேய் போல் திரிந்து பிணம்போல் கிடந்து இட்ட பிச்சையெல்லாம் நாய்போல் அருந்தி நரிபோல் உழன்று நன்மங்கையரை தாய்போல் கருதி தமர்போல் அனைவருக்கும் தாழ்மை சொல்லி சேய்போல் இருப்பர் கண்டீர் உண்மை ஞானம் தெளிந்தவரே. இந்த பாடலுக்கு எனக்குண்டான அறிவை கொண்டும் அனுபவத்தை கொண்டும் விளக்கங்களை சொல்கிறேன். பாடலின் முதல் வரி: பேய் போல் திரிந்து. ஒருவனுடைய மனித உடலில் செயல்பட்டு கொண்டிருக்கும் ஜீவன் அவனது அந்திமகாலம் முடிந்ததும், அதாவது அந்த உயிர் வந்து இந்த உடலில் சேர்ந்து வினைகளை முடித்து வேறு உடலை எடுக்கக்கூடிய காலம் வந்ததும் இந்த உடலை விட்டு அந்த உயிர் வெளியேறும். இன்றிருப்பவர்கள் அதை ஆவி, பேய் என்றெல்லாம் கூறுகிறார்கள். நம் உடலில் இயங்கிக் கொண்டிருந்த ஜீவனான காற்று வெளியே வந்ததும் அது காற்றுடன் கலக்கும். காற்று எப்பொழுதும் ஒரே இடத்தில் நிலையாக நிற்காது, நகர்ந்து கொண்டே இருக்கும். இன்றைக்கு பேய், ஆவி என்று சொல்பவர்கள் கூட ஒரே நிலையான உருவமாக அவற்றை தான் கண்டதில்லை என்றும், ஏதோ ஒரு வடிவமாக மனித உருவாக இங்கிருந்தது, அங்கு நகர்ந்தது என்றெல்லாம் கூற கேட்டிருக்கிறோம். காற்றில் கலந்த வாசனையானது ஒரே இடத்தில் நில்லாமல் காற்று எந்தெந்த திசைகளில் எந்தெந்த இடங்களில் நகர்கிறதோ அந்த திசையெல்லாம் சென்று பரவும். அதுபோல ஜீவன் காற்றில் கலந்ததும் ஓரிடத்தில் நில்லாமல் எப்பொழுதும் அந்த காற்றுக்குண்டான திசையிலேயே அலைந்து கொண்டிருக்கும். இது மேலோட்டமான உதாரணம். அதுபோலவே ஒரு ஞானி என்பவன் தனக்கென ஓர் தங்குமிடம் என்று நிலையாக வைத்து கொள்ளாமல் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு எப்பொழுதுமே இடம்பெயர்ந்து கொண்டே இருப்பான். ஏனென்றால் ஒரு இடத்தில் நிலையாக தங்கினால் அவர்களால் பயன்பெற்றவர்கள் இவர்களை மதிப்பார்கள், இவர்களுக்கு மரியாதை செய்வார்கள், இவர்களுக்குண்டான தேவைகளை பூர்த்தி செய்ய ஆசைப்படுவார்கள். அதனால் தனக்கு மரியாதையும் சேவைகளையும் செய்பவர்கள் மேல் தங்களை அறியாமல் பற்றும் ஈர்ப்பும் வந்துவிடும் என்பதால் ஓரிடத்தில் ஞானிகள் நிலையாக தங்க மாட்டார்கள். கிராமமாக இருந்தால் ஒரு நாள் இரவு அங்கு தங்குவார்கள். அதுவே நகரமாக இருந்தால் 3 நாள் இரவுகள் அங்கு தங்குவார்கள். அதனால்தான் அதற்கு உதாரணமாக ஒரு பழமொழியும் சொன்னார்கள்: ரிஷி பிண்டம் தங்காது என்று. ஞானம் பெற்றவர்களின் வார்த்தைகளுக்கு வலிமை அதிகம். அவர்கள் மற்றவர்களை வாழ்த்தினாலோ நல்ல வார்த்தைகள் சொன்னாலோ அது அப்படியே அவர்களுக்கு நன்மையை தரும். அதனால் பலனடைந்தவர்கள் அவர்கள் மீது பற்று கொண்டு அவர்கள் தங்களுடனே இருக்க வேண்டுமென்று கட்டாயப்படுத்துவார்கள். அப்படி கட்டாயப்படுத்தும் போது பற்றுகளிலிருந்து விலகிய ஞானிக்கும் தொடர்ந்து
பற்று உள்ளவர்களின் அருகிலேயே இருக்கும்போது அந்த பற்று திரும்பவும் தன்னிடம் ஒட்டிக்கொள்ளும் என்பதால் அவர்கள் மற்றவர்களிடமிருந்து விலகியே இருந்தார்கள். பற்று வைத்தால் ஒரு செயலில் நம்முடைய சமநிலை செயல்பாடு தவறிப்போகும். நமது விழிப்பு நிலை குறைந்துவிடும். பாவ புண்ணியம் என்னும் சுழலுக்குள் மீண்டும் ஆட்பட்டு விடுவோம். அதனால் ஞானிகள் யார் மீதும் பற்று வைக்காமலும் தன்மீதும் யாருக்கும் பற்று வராத அளவிற்கும் தங்களுடைய செயல்களை அமைத்து கொண்டார்கள். ஓரிடத்தில் நிலையாக தங்காமல் எப்பொழுதும் பயணப்பட்டு கொண்டே இருப்பார்கள். அதற்கு உதாரணமாகத்தான் பேய் போல் திரிந்து, அடுத்தது பிணம் போல் கிடந்து. ஒரு உடலில் ஜீவன் இருக்கும் வரை அதற்கு உடல் சார்ந்தும் மனம் சார்ந்தும் உணர்வுகளும் உணர்ச்சிகளும் உண்டு. ஆசை, கோபம், மயக்கம் போன்ற குணங்கள் உண்டு. தான் அழகானவன், தான் உயர்வானவன், எனக்குண்டான மரியாதை கிடைக்க வேண்டும், உயர்வான இடத்தில்தான் இருப்பேன், உயர்வான உடைகளைத்தான் அணிவேன், குளிர் என்னை வாட்டுகிறது, அதற்கான பாதுகாப்பு எனக்கு தேவை, வெயில் என்னை தகிக்கிறது, அதற்கான குளுமையான இடம் தேவை என்றெல்லாம் உடல் சார்ந்தும் மனம் சார்ந்தும் உள்ள உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் தருவார்கள். அதுவே இந்த உடலில் உள்ள ஜீவன் வெளியேறியவுடன் இந்த உடலுக்கு எந்த உணர்வும் இருக்காது, எந்த உணர்ச்சியும் இருக்காது. அந்த உடலை அசுத்தமான இடத்தில் கிடத்தினாலும் அப்படியே இருக்கும். அந்த உடலுக்கு கோபம், தாபம், விருப்பு, வெறுப்பு, நான் அழகானவன் என்கின்ற எந்த விஷயங்களும் இருக்காது. என்னை மற்றவர்கள் மதிக்க வேண்டும், எனக்கு ஆசனம் தர வேண்டும் என்ற எந்த உணர்வும் இருக்காது, எந்த உணர்ச்சியும் இருக்காது. அது ஒரு ஜடப்பொருள். ஞானி என்பவனுடைய உடல் மொழியும் அவ்வாறுதான் இருக்கும். அவன் கோபம், தாபம், விருப்பு, வெறுப்பு, சுகம், துக்கம் இவற்றையெல்லாம் கடந்த தெளிந்த நிலையில் இருக்க வேண்டும். உயிரில்லாத உடல் ஜடப்பொருள். ஜடப்பொருளான இந்த உடலில் உயிர் செயல்படும் வரைதான் உணர்வுகளும் உணர்ச்சிகளும் இருக்கும். அந்த உயிர் உடலை விட்டு பிரிந்ததும் எந்த உணர்வுகளும் உணர்ச்சிகளும் இல்லாமல் அது முழு ஜடப்பொருளாகவே இருக்கும். அதுபோலவே வாழும் காலத்திலேயே யோகி என்பவன் கோபம், தாபம், விருப்பு, வெறுப்பு, சுகம், துக்கம் இவற்றை கடந்து பிணம் போல் ஜடப்பொருள் போல செயல்பட்டு கொண்டிருப்பான். ஆனால் எப்பொழுதும் அறிவு நிலையில் விழிப்புடன் இருப்பான். உடல் சார்ந்த இச்சைகளுக்கும் மனம் சார்ந்த இச்சைகளுக்கும் அடிமையாக மாட்டான். எவருடைய சொல்லுக்கும் இகழ்ச்சிக்கும் புகழ்ச்சிக்கும் வருத்தமோ சந்தோஷமோ கொள்ள மாட்டான். மற்றவர்கள் தங்களை மதிக்கவில்லையே என்று வருத்தமும், தனக்கு உயர்வான ஆடை ஆபரணங்கள் இல்லை, அதனால் நான் மற்றவர்களை விட தாழ்வானவன் என்ற எண்ணமோ, வசதியான மாட மாளிகைகளில் வாழவில்லை என்ற வருத்தமோ அவனுக்கு இருக்காது. அவனுக்கு இந்த வானமே கூரை, இந்த பூமியே வீடு. இப்படி சமநிலை அடைந்து ஜடம் போல் இருக்கக்கூடிய நிலை யாருக்கு ஏற்படுகிறதோ அவனே ஞானி. அதனால்தான் பிணம்போல் கிடந்து. அடுத்ததாக, இட்ட பிச்சையெல்லாம் நாய் போல் அருந்தி. நாய்க்கு நிறைய பண்புகளை சொல்வார்கள். அதாவது நாய் நன்றி உள்ளது, நாய்க்கு எந்த வேலையும் இல்லை, ஆனால் நிற்க நேரமும் இல்லை என்பார்கள். யோகிகளும் எந்த இடத்திலும் நிலையாக இல்லாமல் இங்கும் அங்கும் அலைந்து கொண்டே இருப்பார்கள். ஏனென்றால் யோகிகள் மற்றவர்கள் மீது தங்களுக்கு பற்று ஏற்பட்டுவிடக்கூடாது என்கிற விழிப்பு நிலையில் இருப்பதால் அவ்வாறு செய்வார்கள். நாய்க்கு பசி வந்தபோது ஏதாவது உணவு உண்ணும் இடத்திலேயோ உணவு கிடைக்கும் இடத்திலேயோ நிற்கும். அங்கு உணவு கிடைத்தால் அதை உண்ணும், இல்லையென்றால் திரும்ப ஓடிச் சென்று வேறு எங்காவது படுத்துவிடும். அதுபோலவே ஞானிகளும் பசி வந்தபோது
ஒரு சரியான இல்லறத்தான் வீட்டின் முன்பு நின்று பிச்சை கேட்பார்கள். பிச்சை கிடைத்தால் உண்பார்கள். அது என்ன உணவாயினும் சரி. பசி அடங்கும் அளவுக்கு உணவு கிடைத்தாலும் அல்லது ஒரு கையளவு உணவு கிடைத்தாலும் அது இறைவன் தந்தது என்று எண்ணி அவற்றை உண்டுவிட்டு சென்று விடுவார்கள். அந்த காலத்தில் இவ்வாறு துறவு பூண்டவர்கள் ஒரு நாளைக்கு இத்தனை வீடுகளில்தான் பிச்சை எடுக்க வேண்டும் என்று நீதியும் வகுத்திருந்தார்கள். ஒரு சிலர் ஒரு நாளில் 3 வீடுகளுக்கு மேல் பிச்சை எடுக்க மாட்டார்கள். ஒரு சாரர் 5 வீடுகளுக்குள் அன்றைக்கு தங்களுடைய உணவுக்கு தேவையான அளவுக்கு பிச்சை கிடைத்தால் அதை மட்டும் பெற்றுக்கொண்டு சென்று விடுவார்கள். அடுத்த நாளைக்கு இந்த உணவு தேவைப்படும், அதை பாதுகாத்து வைப்போம், அதிகமாக உணவுகளை பெற்றுக்கொள்வோம் என்று ஒரே நாளிலே அவற்றை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். தற்பொழுது தன்னுடைய தேவைக்கு எவ்வளவு உணவு வேண்டுமோ அது கிடைத்தவுடன் போதுமென்று சென்று விடுவார்கள். அடுத்த வேளை உணவை கடவுள் கட்டாயம் தருவான் என்ற நம்பிக்கையில் சென்று விடுவார்கள். ஞானிகள் வயிறு புடைக்க உணவு ருசியாக இருக்கிறதென்றும் உண்ணமாட்டார்கள். உடம்பிற்கு எந்த அளவிற்கு பசி அடங்கக்கூடிய அளவு உணவு தேவையோ அந்த அளவுக்கு மட்டுமே பெற்றுக்கொண்டு அதை மட்டுமே உண்ணுவார்கள். அளவுக்கு அதிகமாக கிடைத்தால் மற்ற ஜீவராசிகளுக்கு அதை போட்டுவிட்டு சென்று விடுவார்கள். அதனால்தான் பாடலில் நாய் போல் அருந்தி என்று கூறுகிறார். அடுத்ததாக நரிபோல் உழன்று. எவ்வளவு உணவுகள் சாப்பிட்டாலும் நரி என்பது பெரும்பாலும் திருப்தி இல்லாமல் அலைந்து கொண்டே இருக்கும். அதுபோலவே ஞானி என்பவன் எப்பொழுதும் இறை பசியிலேயே இருக்க வேண்டும். அவன் எப்பொழுதும் இறைவனை நோக்கியே அலைந்து உலர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நன்மங்கையரை தாய்போல் கருதி. அது என்ன நன்மங்கையர் என்றால், மங்கை என்றால் பொதுவாக பெண் என்று சொல்லுவார்கள். ஆனால் பெண்ணுக்கு 7 வகை பருவங்களை சொல்லுவார்கள். 3 முதல் 7 வயது வரை உள்ள பெண்ணுக்கு பேதை என்றும், 8 முதல் 11 வயது வரை உள்ள பெண்ணுக்கு பெதும்பை என்றும், 11 முதல் 14 வயது வரை உள்ள பெண்ணுக்கு மங்கை என்றும், 15 முதல் 18 வயது வரை உள்ள பெண்ணுக்கு மடந்தை என்றும், 19 வயது முதல் 24 வயது வரை உள்ள பெண்ணுக்கு அறிவை என்றும், 25 வயது முதல் 32 வயது வரை உள்ள பெண்ணுக்கு தெரிவை என்றும், 30 வயதுக்கு மேல் உள்ள பெண்ணிற்கு பேரிளம்பெண் என்றும் பெண்ணை 7 பருவங்களாக அவர்களது வயதை கொண்டு வகுத்தார்கள். அதுபோலவே ஆணிற்கும் 12 வயது வரை பாலன் என்றும், 12 முதல் 24 வயது வரை விடலை என்றும், 24 முதல் 34 வயது வரை காளை பருவம் என்றும், 36 முதல் 48 வயது வரை மீளி பருவம் என்றும், 48 முதல் 60 வரை மறவோன் என்றும், 60 முதல் 72 வரை திறவோன் என்றும், 72க்கு மேல் முதுமகன் என்றும் கூறினார்கள். இந்த பாடலில் நன்மங்கையரை தாய்போல் கருதி என்று கூறுகிறார். அந்த காலங்களில் 12 வயதிலிருந்து 14 வயதுக்குள் உள்ள பெண்ணை பருவப்பெண் என்றும், அந்த பெண்ணுக்கு திருமணம் பேசி முடித்து விடுவார்கள். சிலப்பதிகாரத்தில் கோவலனுக்கு 16 வயதும் கண்ணகிக்கு 12 வயதிலும் திருமணம் நடந்ததாக கூறப்படுகிறது. ஆகவே அந்த காலத்தில் பெண்களின் கல்யாணத்துக்குண்டான வயது 12லிருந்து 14 அல்லது 16 வயதாக இருந்திருக்கிறது. அப்படி திருமணத்துக்கு உண்டான பெண்ணின் பருவத்திற்கு மங்கை என்று பெயர். நன்மங்கை என்றால் திருமணத்திற்கு தயாராக உடல் வாகுகளும் வசீகரமும் அமைப்பும் உள்ள பெண்களை தாய்போல் கருதி. தமிழ் மரபுபடி திருமணம் முடிந்த பெண்களை பெரும்பாலும் யாரும் திருமணம் செய்து கொள்ளும்படி விரும்புவதில்லை. அதனால்தான் திருமணத்துக்கு உண்டான பருவ பெண்களை வசீகரிக்கக்கூடியவர்களை
நன்மங்கையரை தாய்போல் கருதி என்று கூறுகிறார். அடுத்த வரி, அனைவருக்கும் தாழ்மை சொல்லி. இந்த உலகத்தில் உள்ள அனைவருமே நமக்கு உறவினர்கள். அதனால் அனைவரிடமும் பணிவாக பேசி, அகங்காரத்துடனோ வெறுப்புடனோ கோபத்துடனோ இல்லாமல் அனைவரும் நமது உறவினர் என்று அன்பாக பேசுதல். சேய்போல் இருப்பர் கண்டீர் உண்மை ஞானம் தெளிந்தவரே. இதில் சே என்றால் குழந்தை. குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்பார்கள். குழந்தை பாரபட்சம் பார்க்காது என்பார்கள். குழந்தைக்கு பசி வந்தபோது அழும், உணவு கொடுத்தால் மீண்டும் அமைதியாகிவிடும். குழந்தைக்கு உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடெல்லாம் இல்லை. யார் தூக்கினாலும் குழந்தை அவர் கையில் இருக்கும். குழந்தை பருவத்தில் ஓரளவுக்கு அதற்கு அறிவு வெளிப்பட்டு தாய் தந்தையரை அடையாளம் கண்டுகொண்டு அவரிடம்தான் செல்வேன் என்று அடம் பிடிக்கும் காலகட்டத்துக்கு முன்புள்ள நிலை. இந்த உலகத்தில் தனக்குண்டான வினை முடியும் காலம் வரை வாழ்வதற்கான உணவு மட்டுமே யோகிக்கு தேவை, ஒரு ஞானிக்கு தேவை. இந்த மனநிலையில் வந்து தன்னுடைய வாழ்வை நடத்தி கொண்டிருப்பவர்கள்தான் ஞானிகள். அப்படி இல்லாமல் கூட்டம் சேர்த்தி கொண்டு ஆசிரமங்கள் அமைத்து கொண்டு சுகபோகமான விஷயங்களிலெல்லாம் நாட்டம் கொண்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய அனைத்து சௌகரியங்களையும் பயன்படுத்தி கொண்டு தன்னை ஞானி என்று சொல்லிக்கொள்பவர்களெல்லாம் ஞானிகளா என்று இந்த பதிவை கேட்பவர்கள் யோசிக்க வேண்டும். பட்டினத்தார் சோழ மன்னனுக்கே கடன் கொடுக்கும் அளவுக்கு வசதி படைத்தவர். அனைத்து சுகங்களையும் விட்டுவிட்டு இடுப்பில் ஒரு துண்டை மட்டும் கற்றிக்கொண்டு தனக்கென ஒரு கூட்டம் சேர்க்காமல் ஒரு குழு அமைத்து தன்னை தானே குரு என்று சொல்லி கொள்ளாமல், திருவோடு கூட பிச்சை எடுப்பதற்கு கையில் வைத்து கொள்ளாமல், இடும் பிச்சைகளை கைகளிலே வாங்கி அப்படியே உண்டுவிட்டு சென்றவர். திருவோடே தனக்கு சுமை என்று எண்ணியவர். அப்படி வாழ்ந்து ஞானமடைந்த பட்டினத்தார் பாடிய பாடல்தான் ஞானிகளுக்கு உண்டான இலக்கணமான பாடல். பேய்போல் திரிந்து பிணம்போல் கிடந்து இட்ட விச்சையெல்லாம் நாய்போல் அருந்தி நரிபோல் உழன்று நன்மங்கையரை தாய்போல் கருதி தமர்போல் அனைவருக்கும் தாழ்மை சொல்லி சேய்போல் இருப்பார் கண்டீர் உண்மை ஞானம் தெளிந்தவரே என்று இலக்கணம் வகுத்து சென்றுள்ளார். மத சின்னங்களை தரித்து கொண்டு கூட்டங்களை சேர்த்து கொண்டு ஆடம்பரமாக சௌகரியமாக இருப்பவர்களையெல்லாம் ஞானிகள் என்று கொண்டாடி ஏமாறாதீர்கள் என்று பட்டினத்தார் 1000 வருடங்களுக்கு முன்பே சொல்லியிருக்கிறார். நான் உங்கள் கோவிந்தராய் சுப்பிரமணி. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.